ஒரு சதுரடி 400 ரூபாயில பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபார்ம் லேண்ட் அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க 38 ஏக்கர்ல அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஒரு ஃபார்ம், அதுவும் கேட்டட் கம்யூனிட்டில சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பி வேலி போட்டு உங்களுக்கு வந்து கேட்டு, செக்யூரிட்டி, சிசிடிவி எல்லாமே போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா செம்மரம். இன்னைக்கு லட்சத்துல வந்து முதலீடு பண்ண போறீங்க, நாளைக்கு கோடியில வந்து சம்பாதிக்க போறீங்க. நீங்க லட்சத்துல விதைச்சு கோடியில அறுவடை பண்ணலாம் சார். இப்போ உங்க குழந்தை பிறந்தது இல்ல 5 வயசு ஆச்சு 10 வயசு ஆச்சுன்னா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது காலேஜ் போகும்போதோ எம்எஸ் ஃபாரின் பாருன்னா இது ஒரு மரம் வித்தாவே ஆரம்பிச்சு ஒரு மரம் வித்தாவே சூப்பர் சூப்பர் சார். இல்ல நீங்க 2 மரம் வித்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். 3 மரம் வித்தோம்னா செட்டில் பண்ணி விட்டுறலாம். செட்டில் பண்ணலாம். சூப்பர். மரத்தை நீங்க சீதனமா கொடுக்கலாம். இது 400 ரூபாயில கொடுக்குறோம். அதுவே பாருங்க வாங்குறனால அதிர்ஷ்டசாலி கோடீஸ்வரர். ஒவ்வொரு செம்மரமே பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கணத்துக்கு மரமாவே இருக்குதுங்க. நிறைய வீடியோல நீங்க வந்து பார்த்து இருந்திருப்பீங்க, கண்ணு வாங்கி வச்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 அடி உயரத்துக்கு செம்மரமாவே வந்து வளர்த்து உங்க கையில வந்து கொடுக்குறாங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க அறுவடை பண்ணீங்க அப்படின்னா கோடியில வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கலாங்க. அந்த மாதிரி சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு லேண்ட் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் லோ பட்ஜெட்ல ஒரு சதுரடி 400 ரூபாய்க்கு வந்து இடம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. இது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான். அதுவும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. சென்னை உங்களுக்கு வந்து பூந்தமல்லி, திருமலைசை, திருவள்ளூருங்க. திருவள்ளூருக்கு அடுத்து திருத்தணிக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கு. இதான் மகளே உங்களுக்கு வந்து திருவள்ளூர் டு திருப்பதி போற ஹைவேங்க. அந்த ஹைவே வந்து பாத்தீங்கன்னா 6 வழிச்சாலையா வந்து மாத்திட்டு இருக்காங்க. இந்த ரோட்ல உங்களுக்கு வந்து பஸ் வசதி வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா திருப்பதி போற ஹைவே இல்லையா, அதனால இப்ப போற வண்டி கூட திருவள்ளூர் தான் போகுது. இந்த ரோட தான் உங்களுக்கு வந்து 6 வழிச்சாலை இந்த ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாவே இந்த எக்ஸசன் போட்டு அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் டாப் ரோட் எல்லாமே போட்டுருக்காங்க. பாத்தீங்களா, ஃபுல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்திலே பாத்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ரோட்ல இருந்து அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபார்ம் லேண்ட். இது கோயம்பேடுல இருந்து கரெக்டா 68 கிலோமீட்டர். சரி சார். திருவள்ளூர்ல இருந்து 24 கிலோமீட்டர். கணக்கு மசாத்திரத்துல இருந்து 4 கிலோமீட்டர். திருத்தணி முருகன் கோயில் போனா 13 கிலோமீட்டர். நேரா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இங்க ஏர்போர்ட் வருது, அரக்கோணம் ஏர்போர்ட் வருது. அது ஒன்லி 20 கிலோமீட்டர் தான். சூப்பர் சூப்பர். நீங்க ஃளைட்ல இருந்து இறங்கி இப்படியே வந்துடலாம். யார் வேணாலும் வாங்கலாம், என்ஆர்ஐ கூட வாங்கலாம். மெயினா என்னன்னா, சின்ன மரம் நாத்து கொடுத்திருந்தா அடுத்த வருஷம் இருக்குமா, அடுத்த புயல் இருக்குமா, மழைக்கு இருக்குமா தெரியாது. 3.5 வருஷம் வர மரம் நீங்க வந்து பார்க்கும்போது இன்னொரு மாசம் ஆயிடும். அதுக்குள்ள இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதுல வந்து எந்த பாதிப்பும் வராது. அவ்வளவு நல்ல மரம். ஏன்னா திருப்பதி சேஷாத்திரி மலைக்கு ஃபர்ஸ்ட் மலை கீழே இருக்கு 5 கிலோமீட்டர்ல. அதனால அந்த உடைய இது ரேஸ் எல்லாம் அப்படியே வரும். திருவள்ளங்காடு ஒன்றியத்தில் இருக்கிறதுனால மண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மண், கிரேட் 1 மண். அந்த மண்ணில் வர மரம் நல்ல புஷ்டியா இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 செம்மரம் வந்துரும். சந்தன மரம் ஒரு பிளாட்டுக்கு 70 செம்மரம் வந்துரும். சூப்பர் சூப்பர் சார். அதுல 10 சந்தன மரமும் வருது, பல செடிகளும் வருது, சூப்பர், தென்னை முளையும் வருது. என்ன சார் அதுக்குள்ளே இவ்வளவும் கொடுத்துறோம் நம்ம. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். இப்போ அந்த 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குபேர மூலையில ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம். வீடும் கட்டிக்கலாம் நம்ம. நீங்க தாராளமா கட்டிக்கலாம். சூப்பர். 2 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பயன்படுத்த போறோம். ஓகே சூப்பர். அது என்னென்ன பண்ண போறோம்னா, நாங்க பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் அமைக்க போறோம், கெஸ்ட் ஹவுஸ், கிளப் ஹவுஸ், ஓகே வித் பாரோட கூட நாங்க பண்றது எல்லாமே செட்டப் ஃபுல்லா வந்துருது உங்களுக்கு. எல்லாம் 2025 எண்ட் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்துரும். எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாவே பண்ணி கொடுத்துருவேன். நம்ம பயிர் பண்ணி 3 வருஷத்துக்கு இந்த மரம் ஆயிடுச்சுங்க. சூப்பர் சார். 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆச்சு. ஆனா பெரிய மரமாவே இருக்கு சார் உங்களுக்கு. கண்டிப்பா. இது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் கழிச்சு 13 வருஷம் கழிச்சு நீங்களே கட்டிங் எடுக்கலாம். இப்போ நீங்க வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க, அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். சூப்பர் சார். இப்போ நீங்க புக் பண்ணாலே உங்க பசங்களுடைய காலேஜ் ஃபீஸுக்கு நீங்க தாராளமாவோ கல்யாணத்துக்கு எதுக்கோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெறும் லட்சத்துல தான் நீங்க போறீங்க. சூப்பர். கோடியில நீங்க அறுவடை பண்ணிக்கலாம். 4 கிராம் கோல்டு காயின். 4 கிராம் கோல்டு காயின் நிச்சயமா நம்ம சேனல்ல பாத்துட்டு வரோம். சேனல்ல பார்த்து 1 மாசத்துல வாங்க, 1 மாசத்துல வரவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்க. சூப்பர் சூப்பர் சார். 4 கிராம் கோல்டு காயின் ஷிர்டி பாபா கோயிலுக்கு ஃளைட்ல கூட்டிட்டு போற ஒரு ஆளு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. நமக்கு பேக்ரவுண்ட்லயே வந்து பாத்துருப்பீங்க, என்னடா எப்பவுமே பிளாட்டா வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு அருமையான ஒரு லொகேஷனுக்கு உங்களை வந்து கூட்டு வந்திருக்கேன். சூப்பரான ஒரு லொகேஷன், பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதனாலதான் இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருப்பீங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சார்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எங்க இருக்கும், என்ன கம்பெனி, எல்லாத்தையுமே நம்ம பக்காவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். சூப்பர் சார். சொல்லிருங்க சார், இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். எங்க இருக்கும், என்ன லொகேஷன், இது என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஃபுல்லா தெளிவாவே நம்ம மக்களுக்கு சொல்லிடலாம். வணக்கம், அனைவரும் வணக்கம். எங்க கம்பெனி பேர் சிவசக்தி ஃபார்ம், செம்மரம் பண்ணை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து உங்களுக்கு திருத்தணி ஹைவேல 6வே ஹைவேல இருந்து ஒரு 700 மீட்டருக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். சூப்பர் சார். 6 வழிச்சாலையில இருந்து 700 மீட்டருக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம 38 ஏக்கர் இருக்கு. இந்த 38 ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா 36 ஏக்கர்ல நம்ம வந்து 113 பிளாட்டா பிரிச்சிருக்கிறோம். சரிங்க சார். ஒவ்வொரு பிளாட்லயும் பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைச்சிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 3.5 வருஷம் வளர்ந்த மரங்களே நாங்க வச்சு உங்களுக்கு விக்கிறோம். சூப்பர் சார். இன்னைக்கு நேத்து அந்த கண்ணு மாதிரிலாம் கிடையாது. இல்ல உங்களுக்கு வளர்ந்த மரங்களே மரத்தையே கொடுத்துறோம் நாங்க. சூப்பர் சூப்பர் சார். இது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் தான் உங்களுக்கு. சூப்பர் சார். நம்ம பார்க்கும்போதே தெரியுது, நம்ம ஃபார்மை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு அருமையா இருக்கு. அது ஒரு கிரீனரியா எங்கேயோ நம்ம ஒரு இதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோடே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு. 40 ஃபீட் ரோடு நல்ல ஒயிட் ரோடா கொடுத்துருக்கீங்க. ஆமா 40 ஃபீட் 30 ஃபீட் ரோடு. சூப்பர் சௌரியமா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கார் பார்க்கிங் உண்டான வசதி நம்மள்ட்ட இருக்கு. பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவுமே இருக்கு. 2 ஏக்கர் நம்ம கார் பார்க்கிங். சிட்டிக்குள்ள இருந்து இப்ப உள்ள வந்திருக்கேன் இன்னைக்கு நானு. ஆனா இங்க வரும்போதே நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வந்து கிடைக்குது. ஏன்னா இந்த கிரீனரியா ஒரு சீன் நம்மளுக்கு இருக்கும்போது அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரியேட் ஆயிருதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல அருமையா வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் நம்ம மெயின் ரோட்ல இருந்து 700 மீட்டர் தான். அதாவது நம்ம திருவள்ளூர்ல இருந்து திருப்பதி போற ஹைவேல இருந்து. என்ன சார் சூப்பர். இன்னொரு இதுல ஒரு ஆப்ஷன் என்னன்னா இங்க இருந்து நமக்கு திருத்தணி வந்து 13 கிலோமீட்டர் தான். சூப்பர் சார். இங்க வந்துட்டு நீங்க முருகனை தரிசிட்டு போலாம். சூப்பர். அதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ரீச் பண்ணிர முடியுமா? கண்டிப்பா. சூப்பர் சூப்பர் சார். அந்த ஒரு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட். இன்னொரு கோயில் இருக்குது. இங்க இருந்து பார்த்தா திருவலங்காடு சிவன் கோயில். சூப்பர் சார். அது ஃபேமஸான கோயில். ஃபேமஸான கோயில். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். சூப்பர். அதையும் நீங்க தரிசனம் பண்ணிட்டு போலாம். சூப்பர் சார். சூப்பர். எல்லா விதமான அமைப்போட இருக்கு. சுத்தி சுத்தி ஹைலைட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே டவுன் இருக்குது. கனகமாசத்திரம் டவுன் இருக்குது. இந்த பக்கம் ஆற்காடு கோப்பம் டவுன் இருக்குது. சூப்பர் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா சரி சார் திருப்பதி மலை ஆரம்பிக்கக்கூடிய மலையில இருந்து போற அந்த 7 மலையுமே நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பின்னாடி இருக்குது. பின்னாடி அதாவது முதல் மலை வந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து உங்களுக்கு 7 மலைக்கு அங்க இருக்குது. சூப்பர் சார். இங்க பார்த்தாலே தெரியுது நமக்கு. தெரியுது. நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இது எல்லாமே அந்த மலையோட அடிவார பதிவுகளா தான சார் வரும். கண்டிப்பா. ஓகே. அந்த மலை சார்ந்த மண்ணோட தான் நமக்கு வருது. அதனால தான் இந்த மரத்துக்கு வந்து A கிரேட் நமக்கு கிடைக்குது. சூப்பர் சூப்பர். அதனால செம்மரத்துக்கு வந்து A கிரேட் செம்மரம். A கிரேட் செம்மரம். ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாவே இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து நம்ம மெயினான ஹீரோ பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கோம். கண்டிப்பா. சொல்லுங்க சார். இப்போ நம்ம கண்டென்ட் மெயினான கண்டென்ட்குள்ள போயிடலாம். இத பத்தி நம்ம செம்மரத்தை பத்தி சொல்லிடலாம். அதாவது பாத்தீங்கன்னா சார் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிர் பண்ணி 3 வருஷத்துக்கு இந்த மரம் ஆயிடுச்சுங்க. சூப்பர் சார். 3 வருஷம் மரம். 3 வருஷம் ஆச்சு. ஆனா பெரிய மரமாவே இருக்கு சார் உங்களுக்கு. கண்டிப்பா. இது இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் கழிச்சு ஓகே 13 வருஷம் கழிச்சு நீங்களே கட்டிங் எடுக்கலாம். கட்டிங் எடுக்கலாம். இப்போ நீங்க வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்துரும். சூப்பர் சார். இப்போ நீங்க புக் பண்ணாலே உங்க பசங்களுடைய காலேஜ் ஃபீஸுக்கு நீங்க தாராளமாவோ கல்யாணத்துக்கு எதுக்கோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெறும் லட்சத்துல தான் நீங்க போறீங்க. சூப்பர். கோடியில நீங்க அறுவடை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஆப்ஷன். நம்ம முதலீடு வந்து வெறும் லட்சத்துல தான் நம்ம பண்ண போறோம். லட்சத்துல தான் போட போறோம். சூப்பர் சூப்பர். வெறும் லட்சத்துல தான் போட போறீங்க. அறுவடை உங்களுக்கு கோடியில இருக்குது. சூப்பர் சார். இப்போ இதே மாதிரி மரங்கள் தான் ஃபுல்லாவே நம்ம இருக்குங்களா? எல்லா இடத்துலயும் ஒரு சேம் இதே பொசிஷன்ல இதே. ஓகே. இப்போ இந்த மரங்கள் எல்லாமே நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் சார்? இதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்கும்? அதாவது எப்படின்னா சார் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு 100 வருஷம் வளர்ந்த மரங்கள் 60-70 வருஷம் வளர்ந்த மரங்களுடைய விதைகளை எடுத்து அதை நாங்க அங்கேயே பயிர் பண்ணி ஒரு 6 மாசம் வளர்த்து அதுக்கப்புறம் நாங்க இங்க வந்து பயிர் பண்ணுவோம். ஓகே. அதுவே பெரிய ப்ராஜெக்டா போயிருக்கும் போல. ஆமா. எடுக்கக்கூடிய அந்த விதைகள்ல வந்து நம்ம A கிரேடா தான் எடுக்கணும். சூப்பர். அந்த A கிரேட் வளரக்கூடிய அளவுக்கு மண்ணோட தன்மையும் இருக்கணும். ஓகே. சோ அந்த வகை சார்ந்த மண் தான் இது. ஆக்சுவலா இந்த நாம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா சேஷாஸ்திரி மலை சார்ந்த மண் தான் இது. சூப்பர் சூப்பர். திருவலங்காடு ஒன்றியம். ஓகே. இந்த ஒன்றியம் வந்து A கிரேடுக்கு உண்டான மண். அந்த வகையில விதையும் A கிரேடு, மண்ணும் A கிரேடு, வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மரமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு A கிரேடு. இப்பவே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இதை வச்சு பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு வந்திருக்கு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ அந்த மரத்தோட அமைப்புகள் நீங்க வச்சிருக்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரைட்டா கரெக்டா வந்து வச்சிருக்கீங்க. ரொம்ப நெருக்கமாவும் இல்லாம பார்த்து வச்சிருக்கீங்க நீங்க. கண்டிப்பா. என்ன காரணம்னா அது வந்து மரங்கள் வைக்கும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு இடைவெளி விடணும். சூப்பர். அது வளரக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பு இருந்துடக்கூடாது. ஓகே. அதே மாதிரி இந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனத்துல இப்ப நீர் விட்டுட்டு இருக்கிறோம். இது 6 மாசத்துக்கு ஒரு டைம் நாங்க டீப்பை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்குண்டான கேப் நமக்கு இருக்குது. எல்லா விதமான பராமரிப்பு வசதி நம்ம பண்ணி கொடுத்துறீங்க. இன்னொரு மெயினான மக்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றது என்னன்னா, இப்ப நிறைய படங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இது வந்து நம்ம நார்மலா இந்த மாதிரி ஃபார்ம்ல வந்து வைக்கலாமா? அது எப்படி அலோவ் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் வந்து அப்ரூவ்டு இருக்கா? அந்த மாதிரி எல்லாமே யோசிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க எப்படி தெளிவுபடுத்துறீங்க? அதாவது ஒண்ணு இல்ல, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா லேண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 21 சென்ட்டுக்கு மேல நம்ம ஃபார்ம் லேண்டா ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மரங்களை வந்து நம்ம வளர்க்கலாம். சூப்பர். அது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு நம்ம தெரிவிக்கணும். எப்படி தெரிவிக்கணும்? BO மூலமா அதை அணுகி அதை வந்து அடங்கல நம்ம ஏத்திட்டாலே அது அரசாங்கம் தெரியப்படுத்துற மாதிரி. சோ மரங்களை வந்து வளர்ந்த பிறகு அதை நம்ம வந்து கட்டிங் எடுக்கும்போது அரசாங்கத்தை நம்ம தெரியப்படுத்தி அதுக்குண்டான லைசன்ஸுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. சோ அதனால பயப்படுறதுக்கு வெளியில எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீகலா தான் அப்ரூவ் வாங்கி தான் நம்ம எல்லாமே அப்ரூவ் வாங்கி தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எந்த ஒரு பயமும் இல்ல. தாராளமா இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு பிளாட் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 10,000 சதுரடி 22 சென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி 21 சென்ட்ல இருந்து உங்களுக்கு போகும். ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்ல வரும். சூப்பர் சார். நல்ல ஒரு அம்சமா தான் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ செம்மரம் மட்டும் தான் நம்ம இதுல கொடுத்துருக்கோமா? வேற என்ன மாதிரி இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரமும் கொடுத்துருக்கோம். ஒரு 10 வகையான பழச்செடிகளும் கொடுத்துருக்கோம். 10 தென்னம்பிள்ளையும் கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம இதுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறோம். ஆமா, எல்லாமே இந்த இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துருது. இப்போ இந்த மரத்தோட பராமரிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல சார் நம்மளுக்கு? கண்டிப்பா. அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணி? இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
வந்து இடம் வாங்கினவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் இப்போ வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ எதிர்காலங்களில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, கேமரா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு உங்களுக்கு வந்து கன்மேன் நாங்க வைப்போம். அது கவர்மெண்ட் அப்ரூவலோட, மரத்தோட பாதுகாப்புக்கு கவர்மெண்ட் அப்ரூவ்டு. அப்படி வரும்போது உங்களுக்கு மாசம் வந்து இப்போ வந்து 1000 ரூபாங்குது, அப்ப கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து உயரும். ஒன்றும் பெருசா இருக்காது உங்களுக்கு. அப்ப நம்ம வாங்கி போட்டா மட்டும் போதும், மத்த எல்லாத்தையுமே நீங்களே பாத்து நாங்களே பராமரிச்சு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்க கொடுத்துருவோம். சூப்பர் சார். வீக்கெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இங்க வந்து தாராளமா வரலாம் சார். சூப்பர் சூப்பர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க இங்க ஸ்விமிங் பூல், ரிசார்ட், கிளப் எல்லாமே பண்றோம். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டில, சிட்டிக்குள்ள ஒரு அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குள்ள பண்ணி கொடுக்க விஷயங்கள் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுப்போம். இங்க வந்து எந்த மாதிரி தண்ணி வசதி எப்படி இருக்கும்? தண்ணி இங்க வந்து நல்லா இருக்கு சார். இங்க சுத்தி இன்னும் பழமை மாறாம அந்த கிராமத்து சாயல்ல தான் நம்ம இருக்கிறோம். இங்க சுத்தி நிறைய உங்களுக்கு ஏரிகள்லாம் இருக்குது. தண்ணியை பத்தி எந்த பிரச்சனை இல்லை. அந்த தண்ணி நம்ம நேரடியாக எடுத்து குடிக்கலாம். அது ஃபில்டர் பண்ணணும் அவசியமே இல்லை. கிடையாது. மரங்களுக்கு சுத்தமான தண்ணி தான் போகுது. அந்த தண்ணி நாம குடிக்கலாம், சமையலும் பண்ணலாம். இது பராமரிப்புகள் நம்ம இங்க ஆள் எல்லாமே நம்ம இங்க வந்து வேலை செய்யறதுக்கே ஒரு 4 வீடு கட்டி விட்டுருக்கோம். அவங்க இங்கே தங்கிடுறாங்க. சூப்பர் சார். எந்த விதமான பராமரிப்போ எல்லாமே அவங்களை வச்சு அவங்களே பாத்துக்கிறோம். ஓகே சார். இப்ப செம்மரம் பார்த்தோம். அடுத்து இது என்ன மரம் சார் உங்களுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரம். உங்களுக்கு சந்தன மரம். சரி சார். செம்மரம் எப்படியோ அதே ப்ராசஸ் தான் சந்தன மரம் உங்களுக்கு. அதே ப்ராசஸ். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒரு பிளாட்ல வந்து 10 சந்தன மரம் வந்துரும். இப்போ வந்து நீங்க ஒரு பிளாட் வாங்குறீங்க. அந்த பிளாட்ல 900 ஸ்கொயர் ஃபீட் நாங்க இடம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கோம். அதுல நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டினீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் கட்டி முடிச்சுட்டு நீங்க எங்கிட்டே கொடுத்தலாம், நாங்க உங்களுக்கு ரெண்ட் கொடுத்துருவோம். சூப்பர். அதோட வருமானம் நம்மளுக்கு ஒரு வருமானம் வருது. மந்த்லி நமக்கு ஒரு வருமானம் வருது. ரெண்டாவது நீங்களும் மாசத்துக்கோ இல்ல வருஷத்துக்கோ ஒரு டைம் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம் உங்களுக்கு. அது இல்லாம நம்ம வச்ச மரங்களுமே பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்கும். வருமானம் தான் கண்டிப்பா. நீங்க வெறும் லட்சத்துல தான் நீங்க முதலீடு, ஆனா அறுவடை உங்களுக்கு கோடியில. உங்களுடைய குழந்தைங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆஃபர். இப்போ இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு மேல வளர்ந்துருச்சு. இதோட ஹைட்டே பாத்தீங்கன்னா 25 அடி ஹைட். கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மரத்தையே நாங்க உங்களுக்கு வந்து 25 அடி ஹைட்டுக்கு வளர்த்தே கொடுக்குறோம். இந்த மரம் எதுக்காக உங்களுக்கு பயன்படுதுன்னா உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டு மருத்துவத்துக்காக இது மெயினா பயன்படுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காகவும் இந்த மரத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது ஒரு சில பேர் கேட்கறாங்க, இது என்ன மாதிரி அப்ரூவல் கேட்கறாங்க. இந்த நம்ம ஃபார்ம் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவல் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு டிடிபி அப்ரூவல் வேணும்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த பிளாட்ல வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதுல நீங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா டிடிபி அப்ரூவல் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு உண்டான வழிமுறைக்கு நாங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வகையான உங்களுக்கான அணுகுமுறையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம். இதை நாங்கள் வந்து அடங்கல்ல வந்து இத்தனை ஏக்கர்ல வந்து நாங்கள் இதை வந்து நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இதை நாங்கள் அடங்கல்ல வச்சிருக்கிறோம். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட பேருக்கு இதை அடங்கல்ல ஏற்றி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்கு. எல்லாமே லீகலா தான் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற ஒவ்வொரு செம்மரத்துக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அடி கேப் இருக்கும். இந்த 12 அடி கேப்ல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நாங்க வந்து இந்த சொட்டு நீர் பாசன டீப்பை எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ட்ரக்கை விட்டு ஓட்டியும் கொடுத்துருவோம். அந்த மாதிரியான நிறைய விதமான பராமரிப்பு நம்மகிட்ட இருக்குது. இப்போ உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து ட்ரக்கை விட்டு ஓட்டுறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இதுல இருக்கிற பூண்டு புல்லு செடிகள்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ரொட்டீனா உங்களுக்கு வருஷம் பூரா வந்து இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு டே பை டே உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தென்னை மரங்கள் இருக்குது. அதுக்கு உண்டான பராமரிப்பை நம்ம பண்ணி தரோம். அதுக்கு தேவையான ஆட்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. இது இந்த சைடுல நம்ம வச்சிருக்கோம் சார். இந்த மரங்கள்லாம் என்ன மாதிரி? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகுக்காக நம்ம வச்சிருக்கோம். பச்சை பச்சைன்னு வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அவங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். நிழல் தரக்கூடிய ஒரு மரங்கள் பார்க்கிறதுக்கு ஒரு அழகா இருக்கும். அதுக்காக வச்சிருக்கோம். நீங்க நிறைய இடங்களை பார்க்கலாம் சார். நீங்க நிறைய இடங்கள ஃபார்ம் லேண்ட் போயிருப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து செடியை உங்களுக்கு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் வளர்த்து உங்களுக்கு மரமாவே உண்மையிலேயே மரமாவே கொடுத்துறோம். ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடி. இப்ப நீங்க லட்சத்துல தான் வாங்க போறீங்க. நீங்க வாங்கும்போது லட்சாதிபதி, விக்கும்போது கோடீஸ்வரன். சூப்பர் சார், சூப்பர். அந்த மாதிரி அமைப்போட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 2 ஏக்கர்ல கார் பார்க்கிங் இருக்குது. ஓகே, சூப்பர். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா அங்க விட்டுட்டு உங்களுக்கு இது இல்லாம இருக்கும். ஆமா, தாராளமா நீங்க தங்கலாம். அந்த விதமான வசதி வச்சிருக்கோம். பார்க்கிங்க்கு தனியா இடம் கொடுத்துட்டோம். அங்க அவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வீடு கட்டி கொடுத்துட்டோம். சூப்பர். வித் அட்டாச் பாத்ரூமோட சிட்டில எப்படி இருக்கணும் அந்த அமைப்போட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு அந்த சைட்டோட டெவலப்மெண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதையுமே நல்ல ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனியா நம்பர் எல்லாமே போட்டு நீட்டா டெவலப்மெண்ட் பண்ணி கண்டிப்பா அது மாதிரி ஒவ்வொரு பிளாட்டுக்கும் நம்பர் வைஸா நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். இப்ப சேஃப்டிக்கா இப்ப கரண்டா என்ன மாதிரி சார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே எல்லாமே கம்பி வேலி போட்டுட்டோம். இங்க நம்மகிட்ட கேமரா வசதி இருக்குது. சரி, சிசிடிவி. சோ மேனேஜர் ஆகி நானுமே இங்க தான் இருக்கிறேன். இங்க தான் தங்கி இருக்கோம். சூப்பர். சோ ஒர்க்கர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் தங்கி இருக்காங்க. சோ உங்களுக்கு 24 hours ஆள் இங்க இருக்குது. சூப்பர். ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான ஸ்ட்ரீட் லைட்டும் கிடைச்சிரும். உங்களுக்கு தேவையான வந்து கேமராவும் கிடைச்சிரும். சூப்பர். உங்களுக்கு வந்து கன்மேனோட ஆட்களும் நாங்க ரெடி பண்ணிடுவீங்க. சூப்பர் சார். சேஃப்டியான ஒரு இடம். கண்டிப்பா. ஓகே, இமிடியேட்டா செம்மரமா இப்பயே வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வரலாம். தாராளமா வாங்கலாம். அதுவுமே ரேட் வந்து பட்ஜெட் வந்து இந்த சரௌண்டிங்ல நிறைய வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்களாம் கொடுக்கறத விட லொகேஷனும் கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க. ரேட்டுமே கம்மியா தான் சார். சூப்பர். ஓகே
ஓகே மக்களே, இப்போ நம்ம கூட வந்து சார் இருக்காரு. சார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேட்டு ஆஃபர் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சூப்பர் சார். நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு, அதுவும் செம்மரம் நல்லா வளர்த்தே வந்து கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்க என்ன ரேட்டு சார், என்ன ரேட்ல வந்து கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிடலாம் சார். இப்போ நம்ம கம்மி விலைக்கு 400 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுர 400 ரூபாய் தான். சூப்பர் சார். யாரும் கொடுக்காத ரேட்டு. சரி சார். எல்லாரும் கண்ணு நாத்து வச்சு விற்கிறாங்க. மரத்துக்கு செம்மரத்துக்கு நாத்து கூட காசு வாங்குறாங்க. சரி, நம்ம ஒண்ணும் இல்ல, வளர்த்து 3.5 வருஷம் வளர்த்து மரத்துக்கு வாங்கல, இடத்துக்கு தான் காசு வாங்க. சூப்பர் சூப்பர். அதனால மரம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துல நீங்க அறுவடை பண்ணலாம். சூப்பர் சூப்பர். அதனால அவ்வளவு தொலை வளர்த்து கொடுக்கறது உங்களுக்கு சார் ஆஃபர்னு சொல்லிட்டாரு, எதுவும் மிஸ் இது பண்ண முடியாது. சரி, நீங்க ஒரு மாசம் இந்த யூடியூப் பார்த்துட்டு வாங்குறவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின், 4 கிராம் கோல்டு காயின் நிச்சயமா நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். ஆமா, சேனல்ல பார்த்து ஒரு மாசத்துல வாங்குற, ஒரு மாசத்துல வரவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றவங்க. சூப்பர் சூப்பர் சார். 4 கிராம் கோல்டு காயின் ஷிர்டி பாபா கோயிலுக்கு ஃளைட்ல கூட்டிட்டு போறோம் ஒரு ஆளு. ஆமா, 10,000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம பிளாட் வந்து ஒரு பிளாட் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 21 சென்ட் 9,600 10,000 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். அதோட பட்ஜெட் எவ்வளவு சார் வரும் நம்மளுக்கு? 40 லட்சம் ரூபாய் வரும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்னா 40 லட்சம். இன்னும் 11 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் கம்மி ஆச்சுன்னா கம்மியாகும். இது வாங்குறவங்களுக்கு புக் பண்றவங்களுக்கு 4 கிராம் கோல்டு காயின் ஒரு மாசத்துக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும். ஷிர்டி பாபா கோயிலுக்கு ஃளைட்ல கூட்டிட்டு போறோம். சூப்பர். நீங்க லட்சத்துல விதைச்சு கோடியில அறுவடை பண்ணலாம் சார். சூப்பர். இப்போ உங்க குழந்தை பிறந்தது இல்ல 5 வயசு ஆச்சு 10 வயசு ஆச்சுன்னா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது காலேஜ் போகும்போதோ எம்எஸ் ஃபாரின் போறேன்னா இது ஒரு மரம் வித்தாவே அமைச்சிடலாம். ஒரு மரம் வித்தாவே சூப்பர் சூப்பர் சார். இல்ல நீங்க 2 மரம் வித்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். 3 மரம் வித்தோம்னா செட்டில் பண்ணலாம். சூப்பர். மரத்தை நீங்க சீதனமா கொடுக்கலாம். அதோட இல்லாத இதுல கட்டில் செய்யலாம், பீரோ செய்யலாம், வாசகால் செய்யலாம், வீடு கட்டி கொடுக்கறது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். அதுக்கு வந்து எந்த பர்மிஷனும் வாங்க தேவையில்ல, உங்க ஓன் யூஸ் சொல்லி அப்ளை பண்ணிட்டு நீங்க மரத்தை வெட்டி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போட்டு சேல் பண்றதுக்கு நம்ம பர்மிஷன் அதுக்கு மட்டும் அது கட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கலாம் ஈஸியா. ஏன்னா உங்க ஓன் யூஸ் தான், நீங்க விற்க போறது இல்ல. சூப்பர் சூப்பர். அது அந்த மரத்துல படுத்தாவே உடம்புக்கு அவ்வளோ நல்லது, ஆரோக்கியமா இருக்கு. ஓகே மக்களே, வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு எல்லாத்தையுமே கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா 4 கிராம் கோல்டு காயினுமே வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களுக்கு சீரடி ட்ரிப்பும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஃளைட்லயே வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு சார். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மரம் நல்லா வளர்த்தே வந்து கொடுத்துட்டாங்க. இவ்வளவு கணத்துல சூப்பரா வந்து இருக்குதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சரௌண்டிங்ல கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரேருங்க. கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய நீங்க வந்து மாமரம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஃபார்ம் லேண்டு. ஆனா இங்க செம்மரம் நீங்க இன்னைக்கு லட்சத்துல முதலீடு பண்ண போறீங்க, நாளைக்கு கோடியில வந்து சம்பாதிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களாரும்